எங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும். இந்த வேதத்தை ஆண்டவரே, இதோ கர்த்தாவே கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், எழுதின பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இந்த வேளையில இருந்து ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இது ஆண்டவரே வெறுமனே எங்களுடைய அறிவுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு செயலை செய்யத்தக்கதாக, ஒரு கிரியையை நடப்பிக்கத்தக்கதாக, ஆண்டவரே இது எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பவர்ஃபுல் ஒரு ரெவலேஷனா எங்களுக்கு ஆண்டவரே வெளியாகும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. இதோ துதியான மகிமை உமக்கு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த நாளிலும் கூட நம்ம 3வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் ஐ திங்க் 10 வரைக்கும் முடித்தோமா? நம்ம 11லேருந்து பார்க்கணுமா? ஓகே, 10 வரைக்கும் முடித்தோம். சரி, இப்போ 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இந்த 11வது வசனத்தில் இருந்தால் கர்த்தர் முதலாய் சாமுவேல் கூட பேசக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆரம்பத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் அந்த 11வது வசனத்தை வாசிங்க, படிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். இதோ இஸ்ரவேலில் நான் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது இங்கிலீஷில் அதை கேட்கிறவனுடைய ஒவ்வொரு காதுலையும் there will be a tingling sensation. ஒருவேளை உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, திடீர்னு சில நேரத்தில் எனக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது என் காலில் ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னு சொன்னால் என்னால் தூங்க முடியாது. அப்புறம் ஏஞ்சி போயிட்டு எதையாவது செய்யணும், இல்லை வேறு ஒன்றும் செய்ய முடியல, பேசாத முழங்கால் படிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாம் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அது சரியாக போகும். அதை அந்த டிங்லிங் சென்சேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது, அதை மறக்க முடியாது. அதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. ஸோ வி cannot forget that. அந்த ஒவ்வொருவனுடைய காதலையும் இது இட்ஸ் நாட் இச்சிங், இது அரிப்பு கிடையாது. இது ஏதோ ஒன்று குத்துற மாதிரி இருக்கும். ஒருவேளை கோக் குடிச்சா, சோடா குடிச்சா சிலருக்கு அந்த நாக்கில் குத்துமே, அது மாதிரி அது ஒரு மாதிரி டிங்லிங்காக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிற இந்த காரியத்தை கேட்கிறவனுடைய ஒவ்வொரு காதுகளிலும் ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறவராக இருக்கிறார். அதாவது தமிழ்ல எக்கோயிங் அப்படின்ற மாதிரி இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல டிங்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் a figure of speech used to indicate the horror that's to occur to Eli and his sons. ஏலிக்கும் அவனுடைய 2 மகன்களுக்கும் நடக்க போகிற ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை பற்றி ஆண்டவர் அந்த இடத்துல பேசுறாரு. அடுத்தபடியாக 13வது வசனத்தை நம்ம பார்ப்போம். verse 13. என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அவனுடைய குடும்பத்துக்கு என்றும் நீங்காத ஒரு நியாய தீர்ப்பை செய்வேன் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. லேவியராகமம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். லெவிட்டிகஸ் 24:15. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன்னுடைய பாவத்தை சுமப்பான். இந்த உலகத்துல எவ்வளோ காரியங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனால் தேவ தூஷணம் சொல்லுகிறவனுக்கு பிளாஸ்பமின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல பார்க்கிறோம். அந்த தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவனுக்கு, அதுவும் விசேஷமாக தேவனுடைய நாமத்தை அறிந்திருந்து
தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவனுக்கு அது வந்து அவனுடைய பாவத்தை அவனே சுமப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த 13வது வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் வந்து ஏற்கனவே போன 2வது அதிகாரத்துல அந்த இன்னொரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்னதை இப்ப ரீஎன்ஃபோர்ஸ் பண்றார். சாமுவேல் மூலமாக ஆண்டவர் வந்து அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்றார். அவனுடைய குடும்பத்தை நான் என்ன செய்ய போகிறேன், நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய ஹோல் ஃபேமிலிக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது 14வது வசனத்தை வாசிப்போம். அதிநிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சோ இந்த இடத்துல பலியினாலாவது எந்த ஒரு காணிக்கையினாலாவது என்ன செய்வதில்லை, அந்த பாவம் நிவர்த்தி ஆவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கண்டினியூவேஷன் ஒன்லி. அதாவது தேவனுக்கு விரோதமான ஒரு தூஷணம், தேவனுடைய காரியங்களிலே துணிகரமாய் இந்த குடும்பம் இறங்கினபடியினால நான் என்ன செய்வதில்லை, இவங்களுடைய பாவத்தை வந்து நான் மன்னிக்க போவதில்லை. இதற்கு தேவ தூஷணத்துக்கு ஒரு காணிக்கையோ ஒரு பலியோ வந்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இதுல நம்ம பார்க்கிறோம். So they despised God's sacrifices and offerings, and for this reason there is no atonement for this. Though normal and inadvertent sins of priest could be atoned for by offering. லேவியராகமத்துல லெவிட்டிகஸ் 4:3-12 நம்ம அதை பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய அந்த பலிகளை செலுத்துவதற்கு தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஆசாரியனும் கூட அவனுக்குன்னு ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவங்களுக்கு முதலாவது தனக்கு தானே என்ன செய்யணும், பாவ நிவிர்த்தி அவன் செய்து கொண்டுதான் பிறகு அதாவது சபையினுடைய மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்த அவன் வந்து பலி செலுத்த வேண்டும். அவன் பாட்டுல காலையில எழுந்தோம் நேரா போயிட்டு மற்றவர்களுக்காக பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he has to prepare himself and he has to do the sacrifices for his own sins. He has to cleanse himself from his own sins by doing certain rituals and by doing certain sacrifices. அதுதான் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக இந்த அதாவது இந்த ஆசாரியர்களுடைய அநேக பாவங்களுக்கு பரிகாரம் உண்டு, அது இல்லைன்னு சொல்லிட்டு கிடையாது. ஆனால் this guilt could not be removed or be atoned for. நம்பர்ஸ் எண்ணாகமம் 15:30 நம்ம மறுபடியும் வாசிப்போம். நம்பர்ஸ் 15:30 எண்ணாகமம் 15:30. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றையும் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். எபிரேயர் 10:26 Hebrews 10:26. அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஸோ இந்த வசனங்கள்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, அதாவது ஒரு தேவ தூஷணம், அதாவது தேவனுக்கு விரோதமாக நம்ம வந்து காரியங்களை செய்வோம் பேசுவோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நமக்கு தாவீது சொல்றான், சங்கீதம் 51 பார்க்கிறோம். பிறகு நாத்தான் கிட்ட தாவீது அதையே சொல்றான். பிறகு நம்ம கெட்டகுமாரனுடைய அந்த ப்ராடிகல் சன் அதுல பார்க்கிறோம். எனி simple sin or small sin or big sin, whatever we call it, any sin is against God, any sin is against the kingdom of God. There is no doubt about it. ஆனாலும் கூட அதாவது தேவனுடைய மகிமையை, there are certain sins, it will touch the glory of God, it will bring disgrace to God. ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கக்கூடிய, தேவனுடைய மகிமையை டச் பண்ணக்கூடிய பாவங்கள்னு இருக்கு. அந்த பாவங்களை என்ன செய்ய முடியாது, அந்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி நம்ம இந்த பகுதிகளில நம்ம பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு, இந்த பாவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம 1 சாமுவேல் 2:25 நம்ம பார்த்திருக்கிறோம். even Eli himself he agreed that such a sin cannot be atoned for. அவனுக்கு 25வது வசனத்தில் சொல்றான், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானையாகில் அவனுக்காக
விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக ஈவன் ஏலிக்கே தெரியுது இப்படிப்பட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. உனக்காக நானு இப்ப பேச முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்னால நானும் ஐ எம் ஆல்சோ ஸ்டாண்ட் கண்டெம்டு பிகாஸ் ஆஃப் யூ மை சன்ஸ். என்னுடைய பிள்ளைகளாகிய உங்கள் நிமித்தமாக நானும் என்ன செய்திருக்கிறேன், தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இருக்கிற ஆகையினால நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் என்னுடைய மகன்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க செய்த காரியம் அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. சில நேரத்துல நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் கூட இந்த கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய காரியங்களை குறித்தும் ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட இருப்பாங்க. அதை நம்ம அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். ஆனா அநேக நேரத்துல தேவனை அறிந்தவர்களாகிய நம்ம இல்ல தேவனை அறிந்த மக்கள் தேவனுடைய காரியங்களிலே துணிகரமாய் தவறு செய்கிறவர்களாய் காணப்படுறாங்க. சரி, இப்ப அடுத்தது 17வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். யாராவது ஒருத்தர் 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அதாவது இந்த இடத்துல ஒரு 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 சென்டென்ஸ் ஒன்று இருக்கு. தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக. திஸ் இஸ் a form of traditional solemn appeal to the Lord kind of oath. அதாவது ஆண்டவரை முன்னிட்டு அடுத்தவங்களிடத்துல நம்ம உறுதி சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியம். நீ கர்த்தர் நிமித்தமா நான் கேட்கிறேன், நீ அதை எனக்கு சொல்லணும், கட்டாயம் எனக்கு நீ சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கர்த்தர் அதற்கு சரியாக உனக்கு செய்வாராக என்று சொல்லி. ஆகையினால அது அந்த ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். பிறகு 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். verse 18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். அதுக்கு அங்க ஏலி சொல்றான், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஆங்கிலத்துல இட் இஸ் த லார்ட். ஆண்டவரால இது சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆகையினால he will not say anything wrong and he will not do anything kind of injustice to me or to my family. And if he says, and it is going to be, and it's right. ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கும். ஆகையினால அது எனக்கு வேதனை உள்ள ஒரு காரியமா இருந்தாலும், but it is the Lord. So Eli recognizes and accepts the judgment of God in a humble manner. வேற வழி கிடையாது. ஆண்டவர் தண்டிக்கிறார். அவர் தண்டிக்கும் பொழுது அந்த தண்டனையை கட்டாயம் நான் வாங்கிதான் ஆகணும் என்று சொல்லி இது ஒரு ஒரு நீதிமானுடைய ஒரு காரியம். அதாவது நீதிமான் விழுந்தாலும் அவன் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காத போனா கூட அந்த ஏலிக்கு அதாவது ஏலி நரகத்துக்கு போனான்னு சொல்லிட்டு நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏலி நரகத்துக்கு போயிருந்திருக்க மாட்டான், நரகத்துக்கு போக மாட்டான். ஏன்னு சொன்னா, அதாவது அவனுக்கு உலக பிரகாரமாக அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுடைய பொறுப்புகளிலே தவறுனபடினால அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தண்டனை வந்ததை வழியே நரகத்துக்கு போனான் அப்படின்றதுக்கு நமக்கு இந்த இடத்துல அப்படி சொல்லுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னால கூட நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, ஏலி அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அதாவது தேவனுடையவன் அல்லாதவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்பான். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒருவேளை அந்த மாதிரி நம்ம அதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் நினைச்சுன்னு சொன்னாவோ, இதனால ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா நேரத்திலையும் நினைக்க கூடாது. சில நேரத்துல நான் அந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது. நமக்கு தெரியும், நான் ஒருவேளை ஸ்பீடா அப்படி போகும்பொழுது மனசுல ஒரு எண்ணம் வந்திருக்கும், சரி அதை நான் போயிருந்திருக்க கூடாது, இருந்தாலும் போயிட்டேன். அப்ப ஐ ஹேவ் டு அக்செப்ட் த பெனால்டி. அந்த நான் செய்த அந்த தப்பு, எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, அதையும் நான் மீறி போனேன், அதையும் மீறி நான் போனதுனால நான் ஐ ஹேவ் டு
அக்செப்ட். அது இல்லாதபடிக்கு நம்ம அதை ஒன்றும் வாதாட முடியாது. எனக்கு அவங்க போனாங்களே இவங்க போனாங்களே ஏன் என்ன மட்டும் பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட நம்ம போய் கேட்க முடியாது. அது போல ஆண்டவரிடத்துல when God brings certain things, when God brings chastisement or punishment to us, and we have to humbly accept it. ஆமா நானே தவறு செய்தேன். அதுதான் தாவீது அந்த நாத்தானுக்கு முன்னால சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. நானே தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இது ஒரு ரைச்சியஸ் பர்சனுடைய ஒரு 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 ஹம்பிள் அக்செப்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஹிம். தேவனுடைய ஒரு நியாயத்திற்பு. ஆமா நானே இதை செய்திருக்கூடாது, இதை குறித்து நான் வெட்கப்படுறேன், இது 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 இட்ஸ் மை மிஸ்டேக், நானே அந்த தவறை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏலி என்ன சொல்லுகிறான், ஒரு தாழ்மையோடு கூட தேவனுடைய நியாயத்திற்பை அவன் ஏற்றுக்கொள்றான். ஒருவேளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றான்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு தாழ்மையோடு கூட he is submitting himself to the sovereignty of God and justice of God and holiness of God. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு தன்னை அவன் ஒப்பு கொடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ இது ஒரு நீதிமானால தான் செய்ய முடியும். தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருந்து, ஆனா இந்த உலகத்துல சில காரியத்துல தவறி போன ஒரு நீதிமான், நானே தவறு செய்தேன், ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரு, அதை நான் வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஒரு நீதிமான் தான் சொல்ல முடியுமே ஒழிய ஒரு பாவின்னு சொன்னா தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ரிபல்லியஸ் மென்டாலிட்டி உள்ள ஒரு மனுஷன் சொல்ல மாட்டான். அடுத்தது இப்ப 19 இருந்து 21 வரைக்கும் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, சாமுவேல் எஸ்டாப்ளிஷ்ட் டு பி எ ப்ராஃபட். இப்ப இந்த முதல் தீர்க்க தரிசனம் முடிஞ்சு போச்சு. அதை ஏலிக்கு அவன் சொன்னதையும் ஏலியும் என்ன செய்யறான், அதை அக்செப்ட் பண்றான். அடுத்தது 19 இருந்து 21 வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த 3 வசனங்களை வாசிப்போம். யாராவது நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்க? 19 படிங்க. Samuel grew, the Lord was with him, and let none of his words fall to the ground. அதாவது இதுல ஒரு சின்ன ஒரு ஐ டோன்ட் நோ கரெக்ஷனா இல்லைன்னு சொன்னா ஒரு லிட்டில் பிட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அதாவது இந்த இடத்துல தமிழ்ல அவர் தம்முடைய அப்படின்னு இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, அந்த ஹிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அது தேவனை குறிக்குதா சாமுவேலை குறிக்குதா அப்படின்றது. தமிழ்ல தேவனை குறிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒருவேளை மேபி டிரான்ஸ்லேஷன்ல அதை செஞ்சிருந்திருக்காங்க. பட் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அதாவது சாமுவேலினுடைய வார்த்தையை தேவன் தரையில விழ விடவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான ஒரு தீர்க்கதரிசி தேவனாலே தேவனுடைய ஏவுதலினாலே சொன்ன வார்த்தைகளை தேவன் என்ன செய்கிறாரு, அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக, ஏன்னு சொன்னா அவன் பேசல, ஒருவேளை அவனா பேசியிருந்தா அதுக்கு ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. God doesn't need to fulfill a so-called prophecy that was spoken out of human intention. மனுஷனுடைய ஒரு எண்ணத்தினால அநேக நேரம் சொல்லக்கூடாது, சில நேரங்களிலே சில அதாவது அந்த 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 ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் மேன் இருக்கும். சில நேரத்தில் ஊழியக்காரங்களுக்குள்ளவே அதுல ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்ளம் வரும். இது தேவனுடைய ஆவியினாலே ஏவப்படுகிறதா இல்லைன்னு சொன்னா என்னுடைய விருப்பத்தினால நான் இதை சொல்லுகிறேனா அப்படின்றதுல ஒரு பிரச்சனை வரக்கூடும். அதுல அதை நான் தவறு அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. பட் அதே நேரத்துல அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ஒருவேளை நம்முடைய சித்தத்தினால சொல்லி நம்முடைய அதாவது விருப்பத்தினால, இப்ப பிரதர் சுதாகர் மேல எனக்கு ரொம்ப அவரை பற்றி ஒரு பரிதாபம், ஒரு அனுதாபம், அப்ப அவருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது நான் ரொம்ப ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதா நான் ஜெபிக்கிறேன். பட் அதே நேரத்துல என்னுடைய மாம்சத்துல இல்லைன்னு சொன்னா என்னுடைய மனுஷீகத்துல அவருக்கு நல்லதை ஜெபம் பண்ணணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும்பொழுது ஒருவேளை என்னுடைய வாயிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனம் போல ஒரு வார்த்தை வரலாம். ஆனா அது வந்து அது அந்த நேரத்துல ஒருவேளை தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆனா அது பின்னால நானும் அதை யோசித்து பார்க்கணும். அதே நேரத்துல நம்ம நிதானிக்க வேண்டும். அது ஒருவேளை அப்படி நடக்கலன்னு சொன்னா அதை வந்து ஒருவேளை நம்ம கள்ள தீர்க்க தரிசனம்னு நம்ம சொல்லிட முடியாது. சில நேரத்துல சிலர் வந்து வேண்டுமென்றே அவங்க சொல்றது, அதாவது அரசியல்வாதிங்க வாக்குறுதிகளை வாரி இறைக்கிற மாதிரி இந்த நேம் ஆஃப் காட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லிட்டு கண்டபடி மக்கள் இடத்துல பேசிட்டா அவங்க ஒருவேளை காணிக்கை கொடுப்பாங்க, இல்ல சாப்பாடு போடுவாங்க, நம்மளை வந்து பாராட்டுவாங்க, இல்ல மற்ற 4 பேர் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்றதுக்காக சில நேரத்துல இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிஸ் இருக்கேன்னு சொன்னா அவங்க வரதே வந்து ப்ராஃபெட்ன்ற டைட்டில்ல வருவாங்க. ஆகையினால அவங்களுக்கு கட்டாயம் ஆண்டவருடைய வெளிப்பாடு வந்தாலும் வரலனாலும் ஐ டோன்ட் டவுட் அபவுட் தேர் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி. அவங்களுடைய அந்த வெளிப்பாடு வரம் தீர்க்க தரிசனம் அதை நான் டவுட் பண்ணல, இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலுமே அது மேனிஃபெஸ்ட் ஆகும். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் வந்து இவங்க ஜெபம் பண்ணா கட்டாயம் இவங்க மூலமா பேசுவாரு அப்படின்னு சொல்றதுல எனக்கு வந்து ஒரு ஃபுல் அக்ரிமெண்ட் கிடையாது. அப்ப இவங்க வந்து ப்ராஃபட் அப்படின்ற ஒரு டைட்டில்ல வரும்பொழுது அட்வர்டைஸ் பண்ணும்போதும் he is a prophet of God, அவருக்கு he has prophecy gift அப்படின்னு சொன்னா வரவங்களும் என்ன செய்வாங்க, இவர் என்ன ப்ராஃபட் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு கூட வருவாங்க. அப்ப அப்படி வரும்பொழுது இவங்களும் அந்த ப்ராஃபட்ன்ற டைட்டில்ல வர்றதுனால கட்டாயம் ப்ராஃபஸி சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிர்பந்தத்துல என்ன செய்வாங்க, எதையாவது சொல்லிடுவாங்க. சில நேரத்துல ஜெனரிக்கா சொல்லுவாங்க. ஜெனரிக்கா சில நேரத்துல சொல்றதே ஓகேவா இருக்கும். ஆனா சில நேரத்துல எதையாவது ஸ்பெசிபிக்கா சொல்லும் பொழுது அது பிரச்சனை. பட் அவங்க சொல்றது வந்து ஒரு மனுஷியத்துல சொல்றாங்களா இல்லைன்னு சொன்னா வேணும்னே சொல்றாங்களா? வேணும்னு சொல்றது தப்பு. சில நேரத்துல அவுட் ஆஃப் அவர் கம்பேஷன் ஃபார் another person சில நேரத்துல நமக்குள்ள இருந்து வரும். அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நான் கடந்து போயிருக்கிறேன். அதனால நான் அப்படிப்பட்ட காரியங்களை நான் அலசி ஆராய்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப அதிகமா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ட்வைஸ் அல்ல thrice within a second, within few seconds ஆண்டவர் அதை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுவார். இதை நீ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆக சில நேரத்துல நான் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும்போது பட் இஃப் இட் இஸ் காட் I will have the push of God. ஆண்டவருடைய ஒரு புஷ் இருக்கும். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். பட் அதே நேரத்துல ஒருவேளை ஹியூமன்லி பேசுறதுக்கு வாய்ப்பு அநேக நேரத்துல உண்டு. அது அவுட் ஆஃப் குட்வில் அவங்க மேல ஒரு வைத்திருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தின் நிமித்தமாக ஒருவேளை பேசி விடுகிறது இருக்கும். அதை ஆகையினால நம்ம எது கள்ள தீர்க்க தரிசனம், எது மனுஷ ஆவியினால சொன்னது, எது தேவ ஆவியினால சொன்னது, இந்த 3 ஏரியாஸ் இருக்கு. இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை மனம் பதறியும் அதை கள்ள தீர்க்க தரிசனம்னு சொல்றதை குறித்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க ஒருவேளை அவுட் ஆஃப் தேர் ஒரு பர்சனல் ஒரு விருப்பத்துல ஒரு ஆவல்ல ஒருவேளை பேசியிருந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இது கொஞ்சம் ஒரு டெலிகேட் ஏரியா. அப்ப இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா அந்த சாமுவேலுடைய வார்த்தைகளிலே ஒன்றையாகிலும் தேவன் தரையிலே விழுந்து போக விடவில்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சாமுவேல் முழுக்க 100% தேவனுடைய ஏவுதலினாலே தேவனுடைய வார்த்தையினால அவன் தெளிவாய் பேசினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக ஆண்டவர் அவனுடைய வார்த்தைகளை let none of his words fall to the ground அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So God fulfilled all that Samuel spoke in prophecy. 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கம்ப்ளீட் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு எல்லாருக்கும். இப்ப தேசம் முழுவதும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிட்டு எல்லாருக்கும் அது தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So Samuel served as Israel's priest, prophet and judge. இஸ்ரேலுடைய அதாவது ஒரு பிரீஸ்டாகவும் இருந்தான். ஏன்னு சொன்னா சாமுவேல் ஒருவேளை ஆரோன் வழியில வரல அப்படின்னு சொன்னாலும் சாமுவேலுடைய காலத்துல ஆரோன் வம்சத்துல இருந்து யாரும் அங்க அதாவது ஆசாரியனா இல்லாதபடினால சாமுவேல் லேவியனா இருந்தாலும் அவனுடைய காலத்துல அவன் ஒரு ஆசாரியனா செயல்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பலி செலுத்துற காரியங்கள் இவைகளை செய்தான். இதுவும் என்னன்னு சொன்னா இட்ஸ் அ கன்செஷன். அதாவது அக்கார்டிங் டு காட்ஸ் ஓன் லா, அக்கார்டிங் டு காட்ஸ் ஓன் ப்ராமிஸ் இது ஆரோனுடைய ஃபேமிலி மட்டும்தான் செய்யணும், சாமுவேலுடைய ஃபேமிலி செய்யக்கூடாது.
அவங்களுடைய ஃபேமிலி செய்யக்கூடாது. பட் ஸ்டில் காட் allowed him to do. இது எப்படின்னு சொன்னா அகெயின் அந்த அந்த ஆரோனுடைய வம்சத்துல வராத இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்கு பிரதான ஆசாரியனா இருக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடியே நியாயப்பிரமாணம்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த லேவி வழி வராத, அதாவது லேவி வருவதற்கு முன்பாக, ஆரோன் வர்றதுக்கு முன்பாக ஒரு ஆசாரியன் இருந்தான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் அது? மெல்கிசேதேக்கு பார்க்குறோம். ஆகையினால தான் எபிரேயர்ல பார்க்கும்போது இது மாதிரி நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் நீர் ஆசாரியராக இருக்கிறார். அப்ப அந்த மெல்கிசேதேக், அதாவது மனித பூர்வமா ஆரோனுடைய வம்சத்துல வருகிறவர்கள் தான் கட்டாயம் இந்த இந்த பலிபீடத்துக்கு அடுத்த காரியங்கள், பலிக்கு அடுத்த காரியங்களில அவங்க ஈடுபட வேண்டும். அது இல்லாதபடிக்கு அவங்க பலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. அப்ப மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜா, சமாதான கர்த்தர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் மெல்கிசேதேக்கு துவக்கமும் முடிவும் இல்லாதவன். அப்ப அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அந்த மெல்கிசேதேக்கு என்ன கொடுக்குறான்? ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கம்யூனியன் சர்வ் பண்ற மாதிரி இருக்கு. அங்க அந்த ஒரு காரியத்தை நம்ம அதுல பார்க்கிறோம். அப்ப இந்த ஆரோன் வம்சத்துல வராத ஒருவனை ஆசாரியன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுடைய காலத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்ப இங்க சாமுவேல் அப்ப எந்த முறைமையின்படி சாமுவேல் அக்செப்ட் பண்ணலாம்னு சொன்னா அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஆரோன் குடும்பம் இல்லைன்னு சொன்னாலும் இவன் ஒரு லேவியன் என்ன செய்கிறான்? அந்த ஆசாரிய பட்டத்தை அவனுடைய காலத்துல எடுக்கிறான். பிறகு தாவீது, சவுல், தாவீதெல்லாம் வந்த பிறகு மறுபடியும் வேற அந்த ஆரோன் பரம்பரைய குடும்பத்தை வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு காரியம். அப்ப இந்த சாமுவேல் ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி. நியாயாதிபதிக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம், ரட்சகர் என்று நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் இருக்கு. கர்த்தர் சிம்சோனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலை ரட்சித்தார், கிதியோனை கொண்டு இஸ்ரவேலை ரட்சித்தார்னு பார்க்கிறோம். அப்ப இந்த ஜட்ஜுக்கு இன்னொரு பேர் சேவியர். அப்ப இந்த சாமுவேல் he was a priest, he was a prophet and he was a savior. இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளமாய் அந்த இடத்துல சாமுவேல் அவனுடைய காலத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So he was the last judge of Israel and as a prophet provided the transition from rule by judges to rule by kings. அதாவது ஒரு நியாயாதிபதியினுடைய ஆட்சியிலிருந்து ஒரு ராஜாக்களுடைய ஒரு ஆட்சிக்கு அந்த கொண்டு வருவதற்கு இவன் ஒரு பிரிட்ஜாய் அந்த சாமுவேல் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பட் ஸ்பிரிச்சுவலி இட் வாஸ் ஃப்ரம் த ரூல் ஆஃப் காட் டு த ரூல் ஆஃப் கிங். அதாவது தியாக்ரசி டு மொனார்கி என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக தியாக்ரசி, ரூல் ஆஃப் காட், மொனார்கி, அதாவது வம்சமாய் வரக்கூடிய அந்த ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த காரியங்கள் பிறகு 21வது வசனத்துல பார்க்கிறோம். For the Lord revealed himself to Samuel by the word of the Lord. ஆண்டவர் மறுபடியும் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So move from the word of God being rare. முதலாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பிரத்யட்சமான தரிசனம் இல்ல, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் இவனோட பேசுறாரு. திரும்பவும் மறுபடியும் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஸோ இந்த அதிகாரம் ஆண்டவர் மக்களோட பேசுகிறது ரொம்ப ரேர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இப்ப இந்த அதிகாரம் முடியறதுக்குள்ள 2 விசையாவது ஆண்டவர் சாமுவேல் மூலமாக பேச ஆரம்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இட்ஸ் a sign of restoration of God's word and his presence among Israel. இஸ்ரவேலின் மீது ஆண்டவருடைய பிரசன்னம், தம்முடைய வார்த்தையை குறித்து அந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம். இப்பொழுது 4வது அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். இந்த 4வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். காரணம் என்னன்னு சொன்னா, இது இந்த அதிகாரத்துல கடைசியாக இந்த வர்ஷிப் பிளேஸ் ஷைலோல இருந்து, அதாவது சீலோ என்கிற இடத்துல இருந்து அது அது இட்ஸ் கமிங் டு an end. இந்த சீலோவில் தேவனுடைய கூடாரம் இருந்தது, சீலோவில் தேவனுடைய பெட்டி இருந்தது ஒரு முடிவுக்கு வருகிற ஒன்று. அதே வேளையில ஏலியினுடைய
2 மகன்கள் ஓஃப்னி, ஃபினேயாஸ் 2 பேரும் சாகுறாங்க. பிறகு அந்த ஏலியினுடைய ஒரு மருமகள் சாகுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய பெட்டி பிடிபடுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல முதல் 9 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், the Israelites overcome by Philistines. இஸ்ரவேலர்கள் வந்து பெலிஸ்தியர்களாலே மேற்கொள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். ஆமென், ஆமென். இந்த இடத்துல 1வது வசனத்துல அந்த Philistines not loved but lived type error. Philistines lived along the southern coast of Canaan in 5 principal cities. அதாவது இந்த பெலிஸ்தியர்கள்ல வந்து இவங்க ஏற்கனவே ஆபிரகாமுடைய காலத்திலேயே அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து 5 பட்டணங்களை வந்து பிரதானமான பெரிய பட்டணங்களை கொண்ட ஒரு அந்த பெலிஸ்தியாவில் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த 5 பட்டணங்கள் காசா, அஸ்கலோன், எக்ரோன், காத் அண்டு அஷ்தோத் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 5 பட்டணங்கள் வந்து பார்க்கிறோம். இந்த 5 பட்டணமும் இந்த மேப்ல கிடையாது. பட் இந்த மேப் வந்து பிரத்யேகமா இது வந்து இந்த கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்த சீலோல இருந்து அதுக்கப்புறம் அது அந்த பெலிஸ்தியாவுக்குள்ள போனது, அதுக்கப்புறம் வெளியே வந்தது, இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இது நமக்கு பிறகும் தேவைப்படும் இந்த மேப்பு. பட் எங்க தேவைப்படுமோ அந்த இடத்துல திரும்ப நான் வந்து ஐ வில் மேக் இட் அ பாயிண்ட், வி வில் ஹேவ் இட். அதை நம்ம பார்ப்போம். ஆக இந்த இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப இந்த பெலிஸ்தியர்கள் வந்து இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக வருகிறதை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். அதாவது இப்ப நீங்க அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஆபேக் என்று சொல்லி மேல இருக்கிறது, எபெனேசருக்கு, இது 2க்கும் நடுப்பட்ட இடம் தான் வந்து இது இஸ்ரவேலையும் அந்த பெலிஸ்தியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல இந்த கீழே பாத்தீங்கன்னா அந்த காத் இருக்கு. அதே போல அந்த காத் அதற்கும் கொஞ்சம் கிழக்கு பக்கத்துல அந்த பெலிஸ்தியாவினுடைய எல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அடுத்தது நம்ம 3வது வசனத்துக்குள்ள நம்ம போவோம். 3வது வசனம். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்திருந்த சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். ஆமா, இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்ப வந்து இஸ்ரவேலர் வந்து தோற்று போறாங்க. இந்த பெலிஸ்தியர் இடத்துல வந்து தோற்று போறாங்க. அப்ப தோற்று போன உடனே இந்த லீடர்ஸ் இந்த இஸ்ரேலினுடைய எல்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. Why has the Lord defeated us? ஏன் ஆண்டவர் நம்ம வந்து முறியடித்தார், நமக்கு வந்து ஏன் தோல்வியை கொடுத்தார்? Why did he give us the defeat? நமக்கு ஏன் அந்த டிஃபீட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. So Israel is smitten before the Philistines. Instead of submitting, they speak angrily. ஆண்டவருக்கு விரோதமாக கோபத்தோட பேசுறாங்க. அது என்ன, ஆண்டவரை நம்பிதானே நம்ம போனோம், ஆண்டவர் வந்து ஏன் நம்ம வந்து தோல்வியை பார்க்க செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே கோபம். அந்த கோபம் மட்டும் இல்ல, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, let us bring the ark of the covenant of the Lord. ஆண்டவருடைய இந்த நியாய பிரமாண பெட்டியை நம்ம எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழ்ல அதை ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு சொன்னா, சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். இப்பொழுது இந்த கடவுள் அவர் இவர் அதெல்லாம் போயிடுச்சு. அந்த பைபிளை அதை எடுத்துட்டு வா, அதை கொண்டு வந்து தலகணி கீழே வை, பேய் வராது நைட்டு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பைபிள் வந்து அது இது அப்படின்ற மாதிரி, அது கர்த்தருடைய வார்த்தை இல்லை அது. ஏன்னா bring that Bible and it will chase that evil spirit.
அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அதை கொண்டு வருவோம், அது நம்ம விடுவிக்கும். அப்ப அவங்களுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த பெட்டி ஒரு விக்கிரகம் மாதிரி ஒரு ஆயிடுச்சு. இந்த காலத்துல பைபிளை தலையணை கீழே வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்துல அவ்வளவுதான். they reduce the ark of the covenant to that level only. அந்த அளவுக்கு அவங்க அதை ஒரு 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 கீழான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. So those who have gone back in the life of religion, ஏன்னு சொன்னா இது அப்படியே சந்ததியா நம்ம அந்த இஸ்ரவேலின் தேவனை வணங்குறோம், பலி செலுத்துறோம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பிறகு பாஸ்டர் சரி கிடையாது, இப்போ ஊழியக்காரங்க சரி கிடையாது, பாஸ்டர் பிள்ளைங்க சரி கிடையாது, அப்ப நமக்கு காணிக்கை கொடுக்க இல்லை பலி செலுத்த நமக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் அப்படியே போயிட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு பாரம்பரியம். நம்ம வந்துட்டோம், இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதாவது எங்க ஊர் பக்கம் மெட்ராஸ் பக்கம்லாம் சொல்லுவாங்க, இந்த கன்வெர்ட் ஆயிட்டா, ஹிந்துல இருந்து கிறிஸ்டியன் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்தவங்க கேட்பாங்க, நீ என்ன இயேசுல விழுந்துட்டியா அப்படின்னுவாங்க. இயேசுல விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கங்கள்லாம். அது மாதிரி இது நம்ம ஏதோ விழுந்துட்டோம், அப்புறம் இங்கே தான் இருக்கணும், இதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த தேவனுடைய வல்லமை, தேவன், உறவு, இதெல்லாம் போயிட்டு ஒரு மதம் அப்படின்ற ஒரு மதம் மட்டும் எல்லாரையும் பிடிச்சிக்கும். மதத்தை தவிர வேற எந்த ஒன்றும் இருக்காது, ஒரு உணர்வும் இருக்காது, அது மட்டும் இருக்கும். அப்படியே ஒரு ரிலிஜியனுக்கு மட்டும் போயிடும். ஸோ அப்படி ரிலிஜியன் மட்டும் அப்படின்ன உடனே நமக்கு என்ன ஆகுன்னா, சம்டைம்ஸ் we discover great fondness for the outward observances of it as if those would save them. ஐயோ அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது. அந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் நடத்தினமே அந்த பாஸ்டர் அது மாதிரி தான். அங்கே அந்த சர்ச்சுக்குள்ள நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு கூடாது. தண்ணி ஆல்டரில் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே வெளியில் அதாவது பெஞ்சஸில் பியூஸில் உட்காரவங்க கூட தண்ணி கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு டூ எனிதிங் டு திஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ். இது தேவனுடைய, எங்கள் அப்பா வீடு, எங்கள் அப்பா வீட்டை யாரும் அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, தேவனுடைய அதாவது கர்த்தருடைய ஒரு குட் ஸ்டூவர்டா இருக்கணும்ன்றது உண்மை. ஆனா பட் அதே நேரத்துல இது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடக்கூடாது. அப்ப நான் நினைச்சேன், சீக்கிரம் இந்த சர்ச்சை மூடிடுவாங்க. வரவங்கிட்ட எல்லாம் இது எங்க அப்பா வீடுங்க, அழுக்கு போடாத, குப்பை போடாத, எதையும் போடாத, தண்ணி எடுத்துட்டு வராதன்னா அந்த சர்ச்சுக்கு யார் போக போறாங்க? யாரும் போக போறது கிடையாது. தண்ணி கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னா யார் அந்த சர்ச்சுக்கு போக போறாங்க? அப்ப இப்படி என்ன ஆகுதுன்னா, கடைசியில இந்த ஒரு ரிலிஜியன் அப்படின்றதுல போயிட்டு இந்த கட்டடம், அந்த ஆல்டர், அதை அங்க போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? மனுஷர்கள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என்னன்னு சொன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் காட், அந்த கடவுளுக்கு அடுத்த சில பொருட்கள் மேல நம்ம நம்பிக்கையும் பயபக்தியும் வைக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாரம்பரிய சபைகள்ல ஒரு சர்ச்சு கட்டினாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் எங்க தான் எக்ஸ்டென்ஷனுக்கு ஃபெசிலிட்டி எங்க வைப்பாங்கன்னு சொன்னா, சைட்லையும் என்ட்ரன்ஸ்லையும் தான் வைப்பாங்க. அந்த ஆல்டரை தொடக்கூடாது. அது எப்பொழுதும் ஆரம்பத்துல கட்டின மாதிரியே இருக்கணும். எக்ஸ்டென்ஷன் வேற பக்கத்துல தான் வைக்கணும். எனக்கு அது எப்ப ரியலைஸ் ஆச்சுன்னு சொன்னா, அம்பத்தூர்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச் கட்டணும். அப்ப நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, அந்த ஃப்ரண்ட் நம்ம கொஞ்சம் அலங்காரமா கட்டுறோம். ஆகையினால எக்ஸ்டென்ஷன் வரும்போது நம்ம ஃப்ரண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினால பின்னால இருக்கிறத டம்மி வாலா வச்சிருங்க. அப்ப பின்னால நம்ம கட்டுறதுக்கு சரியா இருக்கணும்னு அதை கட்டின அந்த கான்ட்ராக்டர் ஒரு பயங்கர சிஎஸ்ஐக்கார். அவர் என்ன சொன்னார், அது எப்படியா நீங்க சொல்லலாம்? அங்க ஆல்டர் வைக்கும்போது ஆல்டரை இடிச்சா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இது எத்தனை லட்சம் செலவு பண்ணி இதை கட்டினாலும் இதை இடிச்சு நீங்க வைக்கலாம், ஆனா ஆல்டரை இடிச்சு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், இது இந்த சிஎஸ்ஐ லுத்தரன்லாம் இப்படி ஒரு காரியம் இருக்குது இல்லையா. அப்புறம் அவருக்கு நான் விலைக்கு காண்பித்தேன், அது எங்க இதுல அப்படி கிடையாது, இது ஜஸ்ட் மனுஷன் கூடி வர்றதுக்காக கட்டுற ஒரு கட்டடமே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. ஆகையினால அது போகலாம், நீங்க அந்த மாதிரி வைங்க, அது அப்படித்தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல நான் சொன்னேன். ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட சில தவறான எண்ணங்களுக்குள்ள போயிடுறோம். அடுத்தது 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர
ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருந்தார்கள். அவங்க என்னத்துக்கு அங்கே போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஒன்று அவங்க அங்கே இருந்தாலும் ஒன்றும் பண்ணல அந்த பெட்டி இவங்களை. அப்படின்னா அங்கே தேவனுடைய மகிமையோ பிரசன்னமோ அந்த பெட்டியில் ஒன்றும் இல்லை. ஒன்றும் அது ஏற்கனவே தேவன் வந்து விலகி போயிட்டார். விலகி போயிட்டு அது வெறும் பெட்டியாகவும் கட்டையாகவும் தான் அந்த இடத்துல அது வந்து இருந்திருக்குது. ஆகையினால அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்பொழுது தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட், அதை தேவனுடைய அந்த உடன்படிக்கையின் பெட்டின்னு பார்க்குறோம். அது நமக்கு தெரியும். இட் வாஸ் அ chest like box like thing in which God commanded Moses to place the two stone tablets of 10 commandments, which were the basis of Israel's covenant relationship with God. ஆண்டவர் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் இருந்தது. அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோலும் 10 கற்பனைகள், அந்த 2 உடன்படிக்கையினுடைய பலகைகளும், பிறகு அந்த மன்னா வைக்கப்பட்ட அந்த கலசமும் அதில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் மெயின் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த 10 கற்பனை. அது என்னன்னு சொன்னால் அதுதான் வந்து ஆண்டவர் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையினுடைய அந்த கற்பனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை அதில் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அதை இப்போ அவங்க வந்து என்ன செய்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ எடுத்துட்டு வந்துட்ட பிறகு 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். ஆமா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். இவங்களுக்கு எப்படியோ ஒரு ட்ரெடிஷன் தெரிஞ்சிருக்கு. கர்த்தருடைய பெட்டி வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், நல்லா ஒரு பெரிய அரசியல்வாதி தலைவர் வர மாதிரி அதை நம்ம ஆரவாரம் பண்ணி நல்லா கத்தணும், வாய் கிழிய தொண்டை கிழிய நம்ம கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருவேளை இந்த காலத்துலேயும் ஆராதனைகளில் சத்தமாக நம்ம துதிக்கிறோம், ஆண்டவரை இது பண்ணுறோம். சில நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னா கூட பாட்டில் போட்டு சத்தமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ள பூர்வமாக நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்காம சத்தத்தை மாத்திரம் நம்ம பயங்கரமாக உயர்த்தி நம்ம கத்திக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் வரலன்னா கூட கத்துற சத்தம் வந்து மகா பெருசாக இருக்கும். ஆனால் அதுபோல தான் இந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரேலைட்ஸ் வேர் வெரி மச் கான்ஃபிடென்ட் ஆஃப் தி ஆர்க். ஏன்னு சொன்னால் இந்த பெட்டி வந்துடுச்சு, பெட்டி வந்ததையும் நமக்கு வெற்றி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதில் தான் வெற்றி இருக்குது. அப்போ அந்த தேவனை வந்து இவங்க கொஞ்சமும் அந்த இடத்துல கொண்டு வரவே இல்லை. இந்த பெட்டியினால தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. தேவனை நோக்கி கூப்பிடல, தேவனை நோக்கி முறையிடல. ஏன் ஆண்டவரை எங்களுக்கு தோல்வி கொடுத்தீங்கன்னு அவரிடத்துல கேட்கல. இவங்க தான் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. ஏன் எதுக்கு நமக்கு ஆண்டவர் தோல்வி கொடுத்தாரு, போய் பெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆக இவங்க வந்து they created a mighty shout. So they were very much confident of the ark and in vain they shouted. வீணாக கத்துனாங்க. உண்மையா இவங்க கத்துனது உண்மையா இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க என்ன செய்திருப்பாங்க, அந்த பெலிஸ்தியர் மேல ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு வந்திருக்கும். சரி, அப்படியே 7வது வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டு 8வது வசனத்துக்கு போவோம். verse 8. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. இந்த இடத்துல அந்த மக்கள் சொல்றாங்க, யாரு, அந்த பெலிஸ்தியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஓ ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே என்று சொல்லி அவங்க எதுக்கு இந்த தெய்வத்தை வந்து ப்ளூரல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒன்று வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க மற்றவங்ககிட்ட சொல்லவே இல்லை, எங்கள் தெய்வம் ஒரு தெய்வம் தான், ஏன் ஒரு கடவுளை நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த பெட்டி மேலே, உடன்படிக்கை பெட்டி மேலே இந்த 2 கேருப் இருக்கிறதுனால இது 2 கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா அவங்க வந்து அதாவது பாலித்திஸ்டிக்கு ஐடல் வர்ஷிப்பர்ஸ், பல தெய்வ வணக்கமுடைய ஒரு விக்கிரக ஆராதனைக்காரங்க. ஆக ஒருவேளை இதை பார்த்த உடனே ஓ இது அவங்க கடவுள் ஆகியனால சாமி அவங்க கிட்ட வந்துருச்சு, இந்த சாமிங்க தான் என்ன செய்தது, அவங்கள எகிப்துல அவங்களுக்கு உதவி செய்தது, இது மகா பெரிய தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த இஸ்ரவேல் ஜனங்க கூட
இந்த தெய்வத்தை, தங்களுடைய சொந்த தெய்வத்தை, இந்த யெகோவா தெய்வத்தை வந்து அவ்வளவு உயர்த்தி பேசல. இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த நினைப்பு வரல. அந்த எகிப்தியரை கொன்ற தெய்வன், எகிப்தியரை வென்ற ஒரு தேவன் நமக்கு ஒரு வெற்றி கொடுப்பார், வனாந்தரத்திலே வாதைகளை அனுப்பினவர் இந்த பெலிஸ்தியர் மேல வாதைகளை அனுப்புவார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மேல, உண்மையான தெய்வத்தின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அநேக நேரத்துல நமக்கு நம்ம ஆண்டவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை விட சில நேரத்துல ஆண்டவரை அறியாதவங்களுக்கு, ஹிந்துஸுக்கு, முஸ்லீமுக்கு அந்த ஒரு 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 நம்பிக்கை அதிகமா இருக்கும். வந்து ஒரு 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 முஸ்லீம் ஒரு முறை சென்னையில போன பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அவர் சொன்னார், ஏன்னா அவர் முஸ்லீம், அவங்ககிட்ட நமக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா கூட இன்னொருத்தர் வேற ஏதோ அவருக்கு ஒரு பிஸ்னஸ்க்காக அவர்கிட்ட போனார். ஸோ அதை முடிச்சுட்டு அப்போ வரும்பொழுது அவர் கேட்டார், நீங்கள் யார் பாஸ்டர் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, எனக்கு இந்த மாதிரி சிக்னஸ் இருக்குது, நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க, ஏன்னா வந்து ஜீசஸ் தான் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபட் ஆகினால அவரிடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. அப்போ தான் நான் நினச்சேன், அடடா, இவங்களுக்கு இந்த இயேசுவனுடைய வல்லமையின் மேலே இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு எந்த அளவுக்கு எல்லா நேரத்துலையும் இருக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஒருவேளை அந்த இந்து மக்கள் அவர்களுக்கு இந்த இயேசுவின் பேரில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த பயமும் அந்த பக்தியும் கூட அநேக நேரத்தில் நமக்கு இருப்பது கிடையாது. அதாவது நமக்குன்னு சொன்னால் நான் எல்லாரையும் சொல்ல இல்லை, சில நேரத்தில் நம்ம வந்து இப்படியே இது நமக்கு வந்து ஒரு வழக்கமாக போயிடுச்சு. ஆகையினால நமக்கு அதை பற்றிய ஒரு எண்ணமோ ஒரு 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 பயமோ இல்லாம போயிடுதாக. So Philistines were referring Yahweh only, but with wrong understanding due to their polytheistic understanding. However, they showed a great fear and respect over this Yahweh than Israelites. இஸ்ரவேலரை காட்டிலும் இந்த யெகோவா தெய்வத்தின் மேல ஒரு பயத்தையும் ஒரு மரியாதையும் இந்த பெலிஸ்தியர் காட்டினாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. So they knew everything that happened in Egypt and during the wilderness period. அந்த எகிப்திலேயும் வனாந்திரத்திலேயும் நடந்த எல்லா காரியத்தையும் இவங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த தெய்வத்துக்கு உரிய ஜனம் வந்து அந்த ஞாபகம் அவங்களுக்கு இல்லை, அந்த ஞாபகமே அவங்களுக்கு இல்லை. இவர் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன், நம்முடைய தேவன் என்ற ஒரு எண்ணமே இல்லை. ஆக அப்ப பெலிஸ்தியர் என்ன செய்யறாங்க, பட் நம்ம யுத்தத்துக்கு வந்துட்டோம், நம்ம பின்னால போகக்கூடாது. ஆகையினால அந்த அவங்களுடைய தெய்வத்தை காட்டிலும் நம்முடைய மனதிடம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஜனங்களை வந்து மேற்கொள்ளணும். ஆகையினால நீங்க திடமனதோட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களை தாங்களே தேற்றிக்கொண்டு அவங்க வந்து யுத்தத்திற்கு போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். கடைசியில 10வது 11வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலின் 2 குமாரராகிய ஓபினியும் பினகாசும் மாண்டார்கள். So Israel was defeated and every man fled to his tent. The army was disbanded due to the defeat. அதாவது அதாவது எல்லாம் நீங்க போயிடுங்க, வார் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 சூழ்நிலையில நடக்கும். ஒன்று வந்து உண்மையாவே அந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததனுடைய ஒரு அடையாளத்தின் நிமித்தமாக அந்த கமாண்டர் இன் சீஃப் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவன் வந்து டிக்ளேர் பண்ணுவான் வார் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்காலம் ஊதி அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்னன்னு சொன்னா, அப்படி டிக்ளேர் பண்ணதோடனையும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்கவுங்க இடத்துக்கு டென்ட்டுக்கு போயிட்டு திரும்ப எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவங்களுடைய தேசத்துக்கு போகணும். ஆனா இங்க வந்து அது நடக்கல. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலர் வந்து they were defeated by enemies. ஆகையினால இதுக்கு மேல அவங்களால யுத்தம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இங்க பாக்குறது போல எவ்வளவு 30,000 பேரு அவங்க வந்து மரித்து போனபடினால இவங்க இப்ப ஒன்னும் செய்ய முடியாதபடிக்கு அவங்களுடைய கூடாரங்களுக்கு ஓடி போனாங்க. அதாவது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃபீட், அவங்களால இதுக்கு மேல வந்து போரிட முடியாதுன்ற ஒரு நிலைமையில அவங்க வந்து ஓடி போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So the taking of the ark was a great judgment upon Israel and a certain token of God's displeasure. இந்த இடத்துல அந்த இவங்க வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையில இந்த உடன்படிக்கை பற்றி நம்மை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாதுகாக்கும், வெற்றி தரும்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. ஆனா அது வந்து தேவனை முன்னிறுத்தாத
தேவனுடைய பெட்டியின் மேல வைத்த அந்த நம்பிக்கையை வந்து தேவன் வெறுத்து அதை என்ன செய்தாரு, அவர்களுக்கு அதை வந்து தோல்வியாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அநேக நேரத்துல இந்த பைபிள் வந்து நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திராம, தேவனோடு உறவு கொண்டில்லாம, நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடக்காம, தேவனை மதிக்காம, தேவனை கனம் பண்ணாம, இந்த பைபிளை நம்ம எத்தனை இடத்துல நம்ம வச்சிருந்தாலும் இந்த பைபிள் வந்து நம்ம ரட்சிக்க போறது கிடையாது. The God of the Bible can save us. The God of the Bible can do some good to us and do great things to us. And the Savior of the Bible only will save us. அதுதான் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கோம். ஆகையினால இந்த பைபிளை தூக்கிட்டு அலையறதுனாலயோ இல்லை இந்த பைபிளை நம்ம வந்து தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுனாலயோ நமக்கு வந்து ரட்சிப்பு வருவதில்லை. அதுக்காக பைபிளை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. பைபிளை வந்து நமக்கு நியரஸ்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அதில் வந்து அதை பற்றி கிடையாது. கட்டாயம் வேதத்தை நம்ம வந்து வச்சிருக்கணும். வேதத்தை நம்ம வந்து கையில் நம்ம சுமக்கணும். வேதத்தை இன்றைக்கு நம்ம சுமந்தோன்னு சொன்னா இந்த வேதம் பிற்காலத்துல நம்மை வந்து சுமக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகினால அந்த விதத்துல அதை நம்ம தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனா இந்த வேதத்தை ஒரு விக்கிரகமா நினைச்சு, வேதத்துல இந்த புக்கு இந்த ஷேப்ல ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து இந்த வேதத்தை விக்கிரகமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதனுடைய தெய்வத்தை மறந்துட்டோம்னு அர்த்தம். So let us not think to shelter ourselves from the wrath of God under the cloak of outward profession. அதாவது நம்ம வந்து சில நேரத்துல இயேசுவேன்னு சொல்றதுனால மட்டும் நமக்கு வந்து விடுதலை வந்துடும் சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இயேசு வந்து இந்த ஹிந்துஸ் சொல்ற மாதிரி ஸ்ரீராம் ஜெயம் சொல்ற மாதிரி, இல்ல சுப்ரபாதம் சொல்ற மாதிரி, இல்லைன்னா இந்த ஓம் சாந்தின்னு சொல்ற மாதிரி, இட்ஸ் ஜீசஸ் என்ற வேர்டு வந்து ஏதோ ஒரு மந்திர வார்த்தை இல்லை. அது அப்படியே சொல்ல அந்த சொல்றதுல பவர் கிடையாது. அவரிலே அந்த பவர் இருக்கு. ஸோ வி ஷுட் நோ ஹிம் மோர் அண்ட் மோர். அவரை நம்ம எவ்வளவாய் நம்ம அறிந்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்பதுல இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏதோ இயேசுவின் பேர்ல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் நம்பிக்கைன்னு சொன்னா ஏதோ அவரை என்னுடைய கடவுளா தெய்வமா என்னுடைய மதத்தினுடைய தெய்வமா நான் வச்சிருக்கிறதுனால எனக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைத்திடக்கூடாது. அவரை நம்ம அறிந்து அவரோட நம்ம உறவு கொண்டு நம்ம அவரிலே நம்ம வாழ வேண்டும். அவரை அதிகமாக நம்ம அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 11வது வசனத்துல தி ஆர்க் வாஸ் கேப்சர்ட் அண்ட் ஹாஃப்னி அண்ட் ஃபினேயாஸ் தே டைட். அந்த 2 பேரும் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பிறகு 12 18 வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த டிஃபீட்டுக்கு பிறகு there was a man and he was bringing a message to Eli. ஏலியின் இடத்துல ஏலிக்கு வந்து செய்தியை கொண்டு வருகிறான். இந்த மாதிரி காரியங்கள் நடந்தது. ஸோ ஏலி வாஸ் சோ ஈகர். அதுல வந்து 15வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். ஏலி 98 வயது உள்ளவனா இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலா இருந்தது. சரி, அதுக்கு முன்னாடி 13வது வசனத்தை வாசிப்போம். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தி அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. ஆமா, இந்த இடத்துல அந்த நடுவுல மிட் பார்ட் நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய பெட்டிக்காக அவனுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால தான் நான் அவனை வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறேன். என்னதான் எங்க தான் தவறு செய்து என்ன பண்ணாலும் அவன் வந்து என் மகனுங்க போனானுங்களே என்னாச்சு, இஸ்ரவேலினுடைய ஜெயம் வந்ததா, இல்லை பெலிஸ்தியர் முறிந்து போனாங்களா, இதை பற்றிலாம் அவனுக்கு இல்லை. இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த தேவனுடைய ஆலயத்தை விட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பெட்டி பத்திரமா வந்து சேரணும். தேவனுடைய அந்த பெட்டி பத்திரமா வந்து சேரணும். அதை குறித்து அவனுடைய இருதயம் தத்தளித்து கொண்டே இருந்தது என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதையே அவன் பார்த்து கொண்டிருந்தான், அதையே அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான், அதை பற்றிய செய்திக்காக அவன் காத்திருந்தான். வந்தவன் வந்து எல்லா காரியத்தையும் சொல்றான், உங்களுடைய 2 மகன்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றான். ஆனாலும் கூட அந்த இடத்துல அந்த 17வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினகாஸ் என்னும் 2 இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அடுத்து 18. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாக
பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். அப்ப பாருங்க, அந்த 17வது வசனத்தினுடைய கடைசியில தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று. அது வரைக்கும் சொல்றான், உங்க மகன் 2 பேரும் செத்துட்டாங்கன்னா அதை பற்றி கூட அவனுக்கு கவலை இல்லை. அது 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 அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸா இல்லை. பட் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ நியூஸ், ஃபார் த நியூஸ் அபவுட் தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையின் பெட்டியை பற்றிய என்ன செய்தி, அதனுடைய நிலைமை என்ன, அதை அறிய அவன் வந்து வாஞ்சியா இருந்தான். அப்ப அந்த பெட்டியும் பிடிபட்டு போயிற்று அப்படின்ன உடனே then the end for him came. ஆண்டவர் அவனுக்கு வந்து ஒரு முடிவு வந்து விட்டது. அப்படி சொன்ன உடனே அந்த 18வது வசனத்தில் ரொம்ப அழகா இருக்கு. தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி அவன் பக்கமாய் மல்லாக விழுந்தான், அவன் மரித்து போனான் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அவனுடைய ஒருவேளை அவன் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு சரியான விதத்துல அவன் வாழாம போனான். ஆனாலும் கூட அந்த கடைசியில மறிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த ஏலியின் மேல நமக்கு ஒரு பரிதாபம் வருது. ஏன்னு சொன்னா அவன் எங்கேயோ தவறி போனான். பட் he cannot go back and rectify. ஏன்னா இது பிள்ளை வளர்ப்பு. பிள்ளையினுடைய 3வது வயசுக்கு 2வது வயசுக்கு நம்ம திரும்ப போக முடியாது. we cannot walk back into the lives of our children. ஆனாலும் கூட அவன் வந்து நீதிமானாய் அவன் மரித்தான். அவனுக்கு வந்து அந்த தேவனுடைய பெட்டியை குறித்த ஒரு பெரிய வேதனை. 98வது வயதுல கண்ணுல பார்க்க முடியாத ஒரு நேரத்துல அவன் வந்து அந்த தேவனுடைய பெட்டி என்னானது, தேவனுடைய பெட்டி என்ன இது என்று சொல்லி அந்த ஒரு எண்ணமாகவே அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பிறகு 19 22 வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் அங்கே அடுத்தது அந்த இக்கபோத் பிறக்கிறான். அங்கே 19வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. பிணைகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அப்ப அந்த இடத்துல அவளும் அதை கேள்விப்படுறா. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு, தன்னுடைய மாமனாரும் செத்துட்டாரு, தன்னுடைய புருஷன் அடுத்தவனும் இறந்து போனா, அந்த செய்தியும் வருது. அப்ப வரும்பொழுது அந்த அவளுக்கு வந்து அந்த அந்த லேபர் பெயின் வருது. அப்ப அந்த நேரத்துல she was about to die. அப்ப அந்த ஸ்திரீங்க சொல்றாங்க, நீ சாகிறதுக்கு பயப்படாத, உன்னுடைய சந்ததி பேரை சொல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னதையும் 21வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இவ ஒரு பெரிய நேஷனல் லீடர் மாதிரி இல்லையா? ஒரு அந்த தேசத்தை பற்றிய அவளுக்கு ஒரு பெரிய வாஞ்ச, அந்த அவ ஒரு பெரிய ரிலிஜியஸ் லீடர் மாதிரி அவ முன் வந்து ஒன்றும் பேசலானால அவளுக்கு ஐயோ அந்த தேவனுடைய பெட்டி, அவளுடைய மாமனார் எப்படியோ அதுபோல இவளும் வந்து அந்த தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போச்சே, அதுதான் அவளுக்கு. மற்ற சாவு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பற்றிய துக்கமும் இவளுக்கு பெருசா இல்லை. அதே நேரத்துல ஆண் பிள்ளை பிறந்த சந்தோஷமும் இவளுக்கு கிடையாது. இவளுடைய ஒரே ஒரு துக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு வேதனை என்னன்னு சொன்னா, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சே. அந்த பெட்டியில தேவ மகிமை வாசம் பண்ணி கொண்டிருந்தது. அந்த மகிமை இப்பொழுது என்ன செய்திடுச்சு, இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பெயரையே இக்கபோத் என்று சொல்லி வந்து அவள் வைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இக்கபோத் என்று சொன்னால் வேர் இஸ் க்ளோரி, மகிமை எங்கே, மகிமை எங்கே. அப்ப அதாவது அந்த லிட்ரலா அவனை கூப்பிடும் போதெல்லாம் எல்லாரும் உன் பேர் எங்க அப்படின்னு சொன்னா அவன் சொல்லியிருப்பான் இஸ்ரவேலின், அதாவது மகிமை எங்கே அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். மற்றவங்கெல்லாம் கூடும்போது டேய் மகிமை எங்கே, டேய் மகிமை எங்கே. அப்ப இது வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு செயலாய் போயிடுச்சு, மறக்க முடியாத ஒரு செயலாய் போயிடுச்சு. ஒருவேளை இதை தான் ஆண்டவர் சொன்னாரோ, நான் செய்ய போகிற ஒரு காரியம் ஒவ்வொருவனுடைய செவியிலையும் அது தொனித்து கொண்டே இருக்கும். மகிமை எங்கே, மகிமை எங்கே, மகிமை எங்கே. அந்த இக்கபோத் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு தெரியாது, ஆனா அவனுடைய பெயர் இக்கபோத், மகிமை எங்கே. மற்றவங்க அவனை மகிமை எங்கேன்னு கூப்பிட்டாங்க, இவனை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது என் பெயர் மகிமை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஒரு வினோதமான பெயரா இருக்க. இல்ல
இங்கே சிலருக்கெல்லாம் வந்து சுனாமின்னு பேர் வச்சாங்களே, அண்ணா சுனாமி அன்னைக்கு பிறந்தபடினால. அப்போ அந்த புள்ள வளர்ந்து வரும்பொழுதோ இல்லை மற்றவங்களோ எதுக்கு உன் பேர் சுனாமின்னு வச்சாங்கன்னு சொன்னால் ஒரு 15, 20, 30 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்லும், நான் பிறந்த அன்னைக்கு இப்படிலாம் ஆச்சு, உலகம் முழுசும் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுபோல் என்னையா உனக்கு மகிமை எங்கேன்னு இப்படிலாம் ஒரு பேர் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், பெரிய கதையை சொல்லியிருந்திருப்பான். ஐயோ, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு பிரிந்த நாளில் நான் பிறந்தேன், ஆகினால எனக்கு பேர் வந்து மகிமை எங்கேன்னு சொல்லிட்டு வைத்தாங்க. ஸோ இதுதான் அவளுக்கு வந்து her dying regret was for the loss of the ark and the departure of the glory from Israel. So if God goes, the glory goes. ஆண்டவருடைய மகிமை போயிடுச்சு, ஆண்டவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய மகிமை போயிடுச்சு. and all good and comforts go. எல்லா விதமான அந்த நன்மைகளும் எல்லா விதமான ஆறுதலும் நம்மை விட்டு கடந்து போகிறதாய் காணப்படுகிறது. So oh unto us if he departs. ஆண்டவர் வந்து நம்மை விட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேத்யூ ஹென்றி ரொம்ப அழகா அந்த பகுதியை வந்து அந்த கமெண்ட்ரி முடிக்கிறாரு. ஆக ஆண்டவர் மாத்திரம் நம்மை விட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, எங்களை விட்டு நீங்க போகாதீங்க, எங்களை விட்டு நீங்க போகாதீங்க, என்னை விட்டு நீங்க போகாதீங்க. எனக்கு ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே என்னை விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க, என்னை விட்டு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நம்ம வந்து இதை ஒரு 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 விண்ணப்பமாய் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸோ பட் தோ த க்ளோரி இஸ் withdrawn from one sinful nation, city or village after another, yet it shall never depart altogether. இருந்தாலும் தேவனுடைய மகிமை போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சாமுவேல் என்கிற ஒருவன் மூலமாக அந்த தேவனுடைய மகிமை சீலோவில் இருந்து போனது, இஸ்ரவேலில் இருந்து போனது. அதாவது ஒரு தேசத்தினுடைய தெய்வம் இல்லாம அவர் போயிட்டாரு. இந்த சீலோவில் இருந்து அவர் வந்து அவருடைய உடன்படிக்கை பற்றி எடுபட்டு போயிடுச்சு, அவருடைய பிரசன்னம் போயிடுச்சு. ஆனா சாமுவேல் என்கிற ஒரு ஆலயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணி அவன் மூலமாக தேவன் வந்து திரும்ப பேச ஆரம்பித்து இஸ்ரவேலை அவர் வந்து கட்டி எழுப்ப ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம அதை குறித்து நம்ம கவனமாய் இருக்க வேண்டும். நம்ம ஏதோ நம்ம கிறிஸ்தவங்களா இருந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆகையினால நமக்கு வந்து கிறிஸ்தவ நியாய சட்டங்கள்லாம் நமக்கு தெரியும், இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு எல்லா காரியங்களும் தெரிஞ்சோம், தேவன் நம்மிடத்துல இல்லாதபடிக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி போல பைபிளும் நம்முடைய மதம் மாத்திரம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்க முடியாது. ஆகையினால the God must be with us, the God's glory must be with us. நம்முடைய அந்த தேவனுடைய மகிமை நம்மோடு கூட அவர் இருக்க வேண்டும். நம்ம எல்லாத்தையும் ரிலிஜியஸா நம்ம செஞ்சுட்டு கடைசியில the God of the religion நம்மோட கூட இல்லை அப்படின்னு சொன்னா அதே போல ஒரு பரிதாபம் வந்து எங்கேயும் இருக்க முடியாது. அந்த கிருபையை நமக்கு தேவன் கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களை விட்டு நீங்க கடந்து போகாதீங்க, அதுக்காக நான் என்ன வேணாலும் நான் செய்யறேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தலைகளை வணங்கி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் கூட பல காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். இதோ தேவரீர் அந்த ஏலியினுடைய வீட்டை குறித்து நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவரே அது எப்படி நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதை நாங்கள் திரும்ப நினைக்கும் பொழுது இதோ தேவரீர் அதை நாங்கள் அதிகமாக தியானித்து இதோ தேவர் இந்த காரியங்களை மனதிலே வைத்து நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு போகிற காரியத்தில் இதோ தேவரீர் இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரே தங்களுடைய ஒரு ரிலிஜியன், அப்புறம் அந்த ரிலிஜியஸ் ப்ராப்பர்ட்டி மேலே வச்ச நம்பிக்கை, அதுலேயே அவங்க ஆண்டவரே ஒரு பெரிய தவறு செய்து தேவ மகிமை தேசத்தை விட்டு ஆண்டவரை எடுபட்டு போனதற்கு காரணமாக இருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை விட்டோ, எங்களுடைய குடும்பத்தை விட்டோ, எங்களுடைய சபையை விட்டோ தேவ மகிமை ஆண்டவரே பிரிந்து போகிற அளவிற்கு
நாங்கள் ஆண்டவரே ஒரு 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 பாரம்பரிய அடிமைகளாய் நாங்கள் போயிடாதபடிக்கு இதோ கர்த்தாவே நாங்கள் இதோ தேவரீர் பாரம்பரியம்னு சொல்லும் பொழுது ஏதோ சிஎஸ்ஐ லுத்தரன் சபைகளை பற்றி நாங்கள் பேசல ஆண்டவரே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கூட கிறிஸ்தவ வாழ்க்கையை கூட ஒரு பாரம்பரிய ஆவிக்குரிய வாழ்க்கையை போயிடக்கூடாது ராஜா எவ்ரிடே எங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் டச்சு ஆண்டவரே ஒரு ரெஃப்ரெஷிங் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குள்ள இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்போ எப்பயும் எங்கள் லைஃப் வந்து உங்களோட ஒரு லைவ்லியாக இருக்க உதவி செய்யுங்க இதோ தேவர் எங்களை விட்டு நீங்கள் ஆண்டவரே போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கவனத்தோடு வாழ உதவி செய்யுங்க தொடர்ந்து நீரே காத்து வழிநடத்துவீராக துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா praise the Lord praise you master praise